வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜயின் புதிய முயற்சி, இந்த கட்சிகளுக்கு தோல்வி உறுதி, பதறும் கட்சிகள், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழகத்தில் தற்பொழுது தீவிரமாக அரசியல் பணியில் இறங்கிக் கொண்டிருக்கும் தாவேக அடுத்தடுத்த ஒரு முடிவுகளையும் எடுத்து வருகிறது. அதில் ஒன்றாக தற்பொழுது தாவேக கூட்டங்களுக்காக புதுச்சேரி உப்பளத்தில் தடபுடலாக ஏற்பாடுகளும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நடைபெற்றிருந்தது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா நுழைவாழிகள், தண்ணீர், நாற்காலி என பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பார்த்திங்கன்னா அசம்பாவிதம் இதுக்கு பிறகு நடக்கக்கூடாது என்பதனால் விஜய் அவர்கள் புதிய விதமான முயற்சிகளையும் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் புதுச்சேரி செல்லும் வழியில் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் நிறைய விதமான மக்கள்கள் வரவேற்பு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கரூர் சம்பவத்துக்கு பிறகு திறந்த வெளியில் விஜய் நடந்து மக்கள் சந்திப்பு புதுவையில் நடைபெற இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது உப்பளம் மைதானத்தில் மும்முரமாக பணிகளும் பார்த்திங்கன்னா நடைபெறுகிறது. இதில் 5000 பேருக்கு மட்டும்தான் பாஸ் வழங்கியும் பணிகள் தாவேக நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து 72 நாட்களுக்கு பிறகு விஜயின் பிரச்சார பஸ் பனையூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி புறப்பட்டுள்ளதாக தகவல்களும் ஒரு பக்கம் கிளப்பியிருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது விஜய்க்கு நடந்த அந்த துயரம் அவரே பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருந்து இதை நடக்கக்கூடாதுன்றவாறு பண்ணிட்டு தற்பொழுது அதை கேட்டபோல் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், எப்படிலாம் நம்ம மாற்றணும் அப்படின்றத ஒரு முடிவை எடுத்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை கேட்டபோல் பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளையும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு வராத ஒரு செயல்பாடுகளிலும் தீவிரமாக இறங்கி எதை செய்தால் நமக்கும் சரி மக்களுக்கும் சரி எந்த ஒரு துயரமும் வந்துடக்கூடாது அப்படின்றத நோக்கி செய்து கொண்டிருக்கிறார். இதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தற்பொழுது தாவேகாவினர்கள், அதாவது புதுச்சேரி தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை ஆடி வருகின்ற தாவேகா என்று பார்த்திங்கன்னா ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆதவர்ஜினா. இந்த நிலையில் ஆதவர்ஜினா, பூஸ்லி ஆனந்த் ஆகியோர் புதுச்சேரியில் போட்டியிட திட்டங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி உப்பளத்தில் ஆனந்த் போட்டியிடலாம் என பேசப்பட்ட நிலைமையில் ஆதவர்ஜினாவுக்கு எந்த தொகுதி குறிவைக்கிறார் என்பதை பற்றி தகவல்கள் கசியவில்லை. ஆனால் சார்லஸ் மார்டினுக்கு எதிராக இவர் களமிறங்கலாம் என்றும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்தில் சிக்கல்கள் இருப்பதால் மீண்டும் துவங்குவது சிக்கல் இல்லாமல் துவங்க வேண்டும், அப்பொழுதுதான் அனைத்தும் நன்றாக அமையும் என்று ஒரு நோக்கில் விஜய் அவர்கள் இந்த ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்துக்கிறார். அதனால் புதிய முயற்சியை புதுவையிலிருந்தே ஆரம்பித்து விடலாம், எல்லாம் புதுவாக ஆரம்பிக்கட்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் விஜய் அவர்கள் இறங்கி களப்பணிகளை ஆற்றி வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.